வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ புதுசா என்னென்ன பழைய பொருட்களாக வந்திருக்கு, புது பொருள் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துடலாம். அப்படியே வாங்க, அப்படியே சந்தைக்குள் போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய விஷயம் உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக நீங்கள் திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினா இந்த மாதிரி ரயில்வே ட்ராக்கை தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. விபத்து நிறைய நடக்குது. நம்ம உள்ளுக்கு வந்ததுமே ஃபர்ஸ்ட் கால்லாம் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லேப்டாப் வச்சிருந்தாரு, 600 சொன்னாரு. பட் ஆஃப் ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி தான் சொன்னார் அவரு. பட் இது எப்படி செக் பண்ணது நமக்கு தெரியல. அவர்கிட்டே பார்த்தீங்கன்னா பழைய செட்டு சோனியில் அதே போல் 2 ஸ்பீக்கர்ஸ், ஸோ இந்த ஐட்டம்லாம் வச்சுருந்தாரு. ஸோ 900 சொல்லிக்கிட்டு இருந்தாரு. பட் இது ஒர்க்கிங் ஆகாதுனாரு. வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் கூட, நம்ம மாடை வைக்கிறது மாதிரி, சில ஷோகேஸில் வைக்கிற மாதிரி பொருட்கள் கூட இதெல்லாம் பாருங்க, பழைய உட்டில் செஞ்சது. நம்ம தங்க நகைகள், மோதிரம், இந்த மாதிரி வைக்கிற பொருள். ஸோ நகை வைக்கிற ரேட்டு நம்ம எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. இது மாதிரி பழைய அவார்டு வாங்கினதெல்லாம் கூட, இந்த ஸ்டீல்லாம் கூட கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இது யார் எடைக்கு போட்டாங்கன்னு தெரியல. வேல்பூலில் நம்ம ஸ்டெபிலைசர் கூட பார்க்க முடிச்சு. இதெல்லாம் ஒரு 300 350 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ விருப்பம்லாம் இன்னைக்கு வந்தீங்கன்னா ஸோ நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அவங்கள்ட்ட ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ், நிறைய ஸ்பீக்கர்ஸ்லாம் நிறைய பார்க்க முடிச்சு. அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய மாடல்ஸ்லாம் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. பழைய டெலிஃபோன் ஐட்டம் கூட நிறைய இருந்துச்சு. அதே லேப்டாப் ஐட்டம் பாருங்க, இன்னைக்கு ஒரு 8 பீஸ் வந்துருச்சு. 2 பீஸ் சேல்ஸ் ஆயிருச்சு. 4000, 3500, 4000 ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். நீங்க செக் பண்ணி எடுத்துட்டு போகலாம். இது பாருங்க, குட்டி குட்டி லைட்லாம் கூட அங்க நிறைய வச்சிருந்தாங்க. ஸோ பழைய காலத்து டெலிஃபோன் ஐட்டம், ப்ளூடூத் ஸ்பீக்கர், ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட 2வது கடையிலே, உள்ளுக்கு ரயில்வே கேட்ல இருந்து நுழைஞ்சுமே 2வது கடையிலே பார்க்க முடிச்சு. ஸோ இங்க பாருங்க, பழைய பழைய டெலிஃபோன், இந்த மாடலே வித்தியாசமா இருக்கு. ஆனால் பட்டன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஒர்க்கிங் கண்டிஷன். நம்ம தேவைன்னா ரேட்டு பேரம் பேசி வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். இதெல்லாம் ஒரு ஷோகேஸ் இந்த மாதிரி இதுக்கு இந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த சோனியில் பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேம் நல்ல வெயிட்டுங்க. பட் இதெல்லாம் ஒர்க்கிங் ஆனால் தெரிலன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் தான் வாங்கி செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரேட் நம்ம கேட்கல. ஸோ அந்த அளவுக்கு நிறைய அசரிஸ் நம்ம முதல் 2வது கடையிலே பார்க்க முடிஞ்சு. அவ்வளவு திங்ஸ்கள் கொண்டு வந்து இந்த வாரம் ஃபுல்லாக அடிக்கிட்டாங்க. இதெல்லாம் ஃபிலிம் ரோல் பழைய மாடலு. ஸோ தேவைன்னா நம்ம இதை வாங்கிக்கலாம், வாங்கி யூஸ் பண்ணலாம். அல்லது வீட்டில் ஒரு ஷோகேஸ் வச்சிடலாம். அதே போல ஃப்ரெண்ட்ஸ், அவர்கிட்ட இன்னொரு கேமரா கூட பார்க்க முடிஞ்சு. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ நல்லா ஒரு கையில் அடக்கமா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பீசஸ்லாம் கூட நிறைய வச்சிருந்தாரு அவரு. நீ விருப்பம் இல்லாமல் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் ஐட்டம் கூட நிறைய இருந்துச்சு இந்த கடையில். பாருங்க எவ்வளவு திங்ஸ்கள், என்னென்ன பொருள் வேணுமோ அத்தனை பொருள் இருக்கு. நம்ம தேடித்தான் எடுக்கணும். இந்த மாதிரி அழகு பொருள்லாம் கூட அவர் வச்சிருந்தாரு. ஸோ இதெல்லாம் பெர் பீஸ் ரேட்டு தாங்க. கேட்குற ரேட்டுக்கு கொஞ்சம் பேரம் பேசி வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு யூஎஸ்பி மாடல்னு சொல்லி சொன்னாரு. இது போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, யூஎஸ்பி டைப் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாரு. இதெல்லாம் பாருங்க, எல்லாமே கோல்டு வாட்ச், தங்கமெல்லாம் பூசப்பட்ட வாட்ச் தான் இது. பழைய வாட்சஸ், பழைய பிராண்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. இதெல்லாம் நம்ம வாங்கி செக் பண்ணி தான் எடுத்துக்கணும். இந்த கேபிள் ஐட்டம்லாம் பாருங்க, எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் இருக்கு, HDMI கேபிள் இருக்கு, சார்ஜர் இருக்குது, லேப்டாப் சார்ஜர், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இந்த கடையில் நிறைய வச்சிருக்காங்க. பழைய டைப் ரைட்டிங்ஸ் ஒரு அண்ணன் வாங்கிட்டாரு. வாங்கி அவர் பேக் பண்றாரு. அவர் ஏதோ ஒரு பர்பஸுக்கு வாங்குறாரு. அதை கண்டிப்பாக அவருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்காது. ஸோ தேடி பிடிச்சி இந்த கடையில் வந்து 3வது கடையில் வாங்கிட்டாரு அவரு. அவர்கிட்ட பாருங்க, இதெல்லாம் என்ன இதுன்னே தெரியல. ஏதாவது டிவைஸ் ஒன்று வச்சிருக்காங்க. பட் இது என்ன நமக்கு தெரியல. தெரிஞ்சா அப்படி சொல்லி விடுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது பாருங்க, ஒரு சிசிடிவி மாதிரி ஒன்று வச்சிருந்தாரு. கேமராவா இது என்ன, கேபிள்ஸ்லாம் எல்லாமே இருந்துச்சு. இந்த மாதிரி பொருள்கள்லாம் கூட நிறைய பார்க்க முடிச்சு. இந்த போனை தாங்க வாரம் கொஞ்சம் கொட்டுறாங்க, காலியாகுது, மறுபடியும் எடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் பாருங்க, அப்படி இப்படி செட்டா வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாமே நம்ம தேவையானதை பார்த்து செக் பண்ணிக்கலாம். அதே போல ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் நம்ம ஹார்ட் டிஸ்க் பார்க்க முடியல. ஸோ இந்த வாரம் சில கடையில் ஹார்ட் டிஸ்க் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ தேவையானவங்க ஹார்ட் டிஸ்க் வேணும்னா நீங்க உடனே வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள்ட்ட வந்து ஐபேடு, நோட்டு, மேக்கு என்னென்னமோ சொல்றாங்க. ஸோ அவ்வளோ ஐட்டங்கள், எல்லாம் டிஸ்பிளே உடைஞ்சது, ஸோ அங்கங்கே டேமேஜ் ஆனது, டிஸ்பிளே இல்லாதது, மதர் போர்டு மட்டும் வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய ஒரு 20 30 பீஸ் அங்கே பார்க்க முடிஞ்சு. ஏதாவது டெக்னீஷியன் உங்களுக்கு ஏதாவது ஸ்பேர்ஸ் தேவைன்னா நீங்கள் இன்னைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகளில் பார்த்து, ஒரு 4வது கடை நினைக்கிறேன், தாராளமாக எடுக்கலாம். இதெல்லாம் பாருங்க, பெர் பீஸ் 100 ரூபா 150 ரூபா சொல்கிறாங்க. எல்லாமே வந்து கனெக்டிங் பாக்ஸ் தான், எல்லாம் ஜங்ஷன் போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஒரு 10 பீஸ் பக்கம் கிடைச்சாங்க. ஸோ நீங்கள் தேவைன்னா தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், செக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி கடையில் பாருங்க, ஸ்பீக்கர்ஸ், இந்த டேப் ரெக்கார்ட், பழைய டேப் ரெக்கார்ட் 2 in 1, ஸோ இந்த மாதிரி அசரிஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியல. அவ்வளோ திங்ஸ் கிடக்குங்க. ரவுட்டர்ல இருந்து, வைஃபை ரவுட்டர், ஜியோல இருந்து, எல்லா ஏர்டெல், அது மாதிரி நம்ம செட்டப் பாக்ஸ், பழைய காலத்து பானைகள், இந்த மாதிரி பொருட்கள் கூட ஸோ இந்த மாதிரி கடைகளில் அங்க வச்சிருக்கிறாங்க. நம்ம என்னத்தை தான் பாருங்க, நம்ம வாஷ் பண்ற சிங்க்கு, ஸோ இதெல்லாம் நல்ல கோட்டிங், நல்லா கிளீன் பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல கண்டிஷன். இதெல்லாம் பாருங்க, மானிட்டர்லாம் பாருங்க, 700 800 1000, அந்த பழைய ரேடியோ, ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட. ஸோ நிறைய புக்ஸ் வகைகள் நிறைய வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க பர்டிகுலரா என்ன ஜாமான் வேணும்னா தேட முடியாது, தேடித்தான் எடுக்கணும் ஒரு பீஸா.
புதுசா அங்கங்க போட்டு குமிச்சு வச்சிருக்காங்க. இது என்ன மிஷினே தெரியல. நல்ல கண்டிஷன்ல இருக்கு. ஒரு மிஷின் வச்சிருக்கிறாரு. பட் அவர் ரொம்ப பிஸியா இருந்தாரு. அதனால நம்ம அவர்கிட்ட கேட்க முடியல. வெயிட் போற அந்த தராசு மிஷின் கூட பழைய காலத்து மிஷின் கூட வச்சு நிறைய பொருட்கள் இந்த கடையில அங்கங்க வச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது தேடித்தான் எடுக்கணும். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ பதறாம தேடியே எடுக்கலாம். அந்த அளவுக்கு திங்ஸ்கள் இந்த கடையில நிறைய பழைய காலத்து பாருங்க டெலிஃபோன் மாடல்லாம் கூட அங்கங்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஷோகேஸ்க்கு நம்ம தாராளமா வாங்கி யூஸ் பண்ணலாம். பாருங்க அப்படியே. நாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு பாடு பாடி தொலையும். அதே போல ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து வெயில் சுத்தமா கிடையாது. ஸோ நல்ல கிளைமேட் பல்லாவரம் சந்தை. அங்கங்க தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாரும் கொடை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திங்ஸ் எல்லாம் கூட கடை வியாபாரிகள் அங்கங்க க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, மூடிக்கிட்டு இருந்தாங்க. மறுபடியும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்தமா காலையில இருந்து வெயில் சுத்தமா கிடையாது. ஸோ நல்ல கிளைமேட் சூப்பரா இருக்கு. ஸோ சந்தையும் இன்னைக்கு நல்லா சூப்பரா ஜெகஜோதியா போய்கிட்டு இருக்கு. இது பாருங்க என்ன திங்ஸ்ன்னு தெரியலங்க. ஒரு பீஸ் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. ஸோ நானும் எடுத்து பார்த்தேன், எனக்கு சரியா தெரியல. அது மாதிரி சிடி பிளேலாம் 3D ப்ளூரேல கூட வச்சிருந்தாங்க. அதே கடையில் பார்த்தீங்கன்னா 3 மோட வச்சிருந்தாங்க ஒர்க்கிங் கண்டிஷன். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெக்கு விசிடி போடுறது, ஸோ பழைய டெக்கெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுற ஒரு திங்ஸு, ஒரு டிவைஸ் அது கூட பார்க்க முடிச்சு. ஸோ இது நம்ம ரேட்டு கேட்கல, பட் ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி தான் சொன்னார். செக் பண்ணியே கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார். உங்களுக்கு வேணா நீங்கள் வாங்கிக்கலாம். மானிட்டர் கூட அவர்கிட்ட ஒன்று பார்க்க முடிச்சு. இதெல்லாம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா 1500 சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. இது மரத்தால் ஆன ஒரு அழகு பொருள் தான் இது. ஸோ அவர் கடையில் இதையும் வச்சிருந்தாரு. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் விருப்பம் போல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கடையில். இது பாருங்க பழைய லைட்டு, இதெல்லாம் ஒரு இதில் பல்பு இருக்கு, ஒரு இதில் இல்லை. ஸோ அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பழைய மாடல் தான். இன்னைக்கு எல்இடி எவ்வளோ வந்துருச்சு, பட் நிறைய பேர் ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கூட வாங்கிட்டு போறாங்க. எதுக்குன்னு கேட்டோம்னா வீட்டில் ஒரு ஷோகேஸ் விண்டேஜ் கலெக்ஷன் சொல்லி சொல்றாங்க, வீட்டில் யூஸ் பண்றதுக்கு. இது பாருங்க ஒரு டார்ச் லைட் மாதிரி யூஸ் பண்றது. இதில் பல்பு தான் போட்டிருக்கு. நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம், சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். வீட்டில் யூஸ் பண்ற ஒரு பொருள். ஸோ இந்த மாதிரி ஒரு மசாஜ் மாதிரி வச்சிருக்காங்க. இது என்னன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அப்படி சொல்லுங்க. இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட இன்னைக்கு இந்த கடையில் நிறைய வச்சிருந்தாங்க. ஸோ அங்கங்க அந்தந்த ஜாமான்னு சொல்லி நிறைய ஐட்டங்கள் இன்னைக்கு அடுக்கி வச்சிருந்தாங்க. பாருங்க சாமி சிலை, திருமால் சிலை மாதிரி ஒரு இது வச்சிருந்தாங்க. இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா 7000 ரூபா சொன்னாருங்க. ஒர்க்கிங் கண்டிஷனை நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பட் நம்ம ரேட்டு மட்டும் தான் கேட்டோம் அவர்கிட்ட. பேரம் பேசி வாங்கிக்கலாம் அவர்கிட்ட. எல்லாமே நல்லா இருக்கு, பட்டன்ஸ்லாம் நல்லா இருக்கு, நல்ல கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லி தான் சொன்னாரு அவரு. இது பாருங்க ஒரு பழைய விண்டேஜ் கேமராங்க. இதெல்லாம் யூஸே ஆகாது, பட் நம்ம கேட்டோம். அங்க வர்றவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு ஷோகேஸ்ல நல்லா கிளீன் பண்ணி ஷோகேஸ்ல வச்சுக்கிறதுங்க, அதுக்காண்டி வாங்குறது தான். ஸோ இதெல்லாம் வாங்கிலாம் யூஸ் பண்ணலாம் முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பீப்புள்ஸ் நிறைய வந்து இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய வாங்கிட்டு போறாங்க. இதெல்லாம் பாருங்க அந்த ஜுவல்ஸ் வைக்கிற பெட்டி மாதிரி தாங்க இருக்குதெல்லாம். எல்லாம் நீட்டா இருக்கு. பழைய காலத்து பாக்ஸ் இது, அது அப்படியே அடுக்கடுக்கா இருக்கு. ஸோ நம்ம வேணும்னா உள்ளுக்கெல்லாம் யூஸ் பண்றது மாதிரி தான் வச்சிருக்காங்க. செயினும் மோதிரம் அந்த மாதிரி ஐட்டம் தான் யூஸ் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். பட் அங்க இருந்தது அப்படித்தான் போட்டிருந்தாங்க அதுல. பட் எனக்கு சரியா தெரியல. அந்த சிலைகள்லாம் பாருங்க அப்ப செஞ்சது பழைய மாதிரி ஒரு மாடல் தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு எவ்வளவு சிலைகள் வந்தாலும் இதையும் நிறைய வாங்கிட்டு போறாங்க. இங்க ஒரு பிரிண்டர் கூட ஒரே ஒரு பிரிண்டர் வச்சிருந்தாரு. இந்த ஒர்க்கிங் கண்டிஷனான்னு கேட்டோம். ஒர்க்கிங் தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே சொன்னார் அவரு. இன்னொருத்தட்ட பேசிக்கிட்டு பழைய காலத்து டைப் ரைட்டிங் மிஷினு, ஃபேனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 700 800 ஃபேனு. ஸோ இந்த மாதிரி அசரிஸ் கூட நிறைய அந்த கடைகள்லாம் பார்க்க முடிச்சு. ஸோ தூரல் போட அவங்க க்ளோஸ் பண்ணா மறுபடியும் எடுத்து வர்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு லைட்டா ஒரு தூரல் விழுந்துகிட்டே இருக்கு. நம்ம வீடியோ கூட அதிகம் எடுக்க முடியல. ஸோ ஃபோனு நனைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லையும் போன வாரம் சரியான வெயில், இந்த வாரம் நல்ல கிளைமேட்டு. ஸோ குழந்தைகள்லாம் இந்த வாரம் நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு வரலாம். இன்னைக்கு ஸ்கூல் வேற. இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் பாருங்க, எல்லாம் கச்ச 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 கச்சன்னு அடிக்கி போட்டு வச்சிருக்காங்க. எல்லாத்துலேயும் சில இதில் கேபிள்ஸ் இருக்கு, சில இதில் கேபிள்ஸ் இல்லை. நீங்கள் இருக்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கங்க. எல்லாம் பெர் பீஸ் ரேட்டு, ஜோடியாகவும் கொடுக்குறாங்க, தனியாகவும் கொடுக்குறாங்க. இங்கே ஒரு செட்டு பார்க்க முடிஞ்சு அவர் டைமு. ஸோ நிறைய இந்த மாதிரி பழைய செட்டு 2-in-1 டேப் ரெக்கார்டு, சிடி பிளேயர் வித் சிடி பிளேயர் இந்த மாதிரி போடுற ஐட்டங்கள்லாம் கூட நிறைய வச்சிருந்தாங்க. பட்டன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இதெல்லாம் டோர் க்ளோஸ் ஆகல, அந்த ஸ்ப்ரிங்கு மாத்தினா க்ளோஸ் ஆகும்னு சொல்லி சொன்னார் அவரு. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் கூட கிளிப்ஸ் எல்லாம் பாருங்க ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்லி தான் சொன்னாரு. 600 ரூபா சொன்னாரு. 600 ரூபா இருந்துச்சுன்னா நீங்க இப்போ நம்ம பேரம் பேசி வாங்கிக்கலாம். ஒரு திங்ஸ் வாங்குற இடத்துல 4 திங்ஸ் வாங்கலாம். அந்த அளவுக்கு நிறைய பொருட்கள் நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் தாங்க வாரம் கொண்டு வந்து குமிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நிறைய சேல்ஸ் ஆகிட்டே இருக்குங்க, நிறைய சேல்ஸ் ஆகுது. நிறைய மக்கள் வந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதிகபட்சம் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரு, அது மாதிரி இந்த ஸ்பீக்கர், ஃபேன் ஹெட்டு, அந்த விசிறி இதுதான் நிறைய சேல்ஸ் ஆகிட்டே இருக்கு. அப்புறம் ஃபர்னிச்சர் ஐட்டம் வாரம் பயங்கரமா சேல்ஸ் ஆகுது. அதனால தான் நம்ம வாரம் ஃபர்னிச்சரையும் கூட சேர்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, அதனால தான் நம்ம சொல்றோம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா 300 சொல்லிட்டு இருந்தாரு. நீங்கள் வாங்கி செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த பவர் டூல் மிஷின் பாருங்க ட்ரில் ஜெக்கு 800 சொல்லி சொன்னாருங்க. நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவும் நம்ம எடுத்து பார்த்தோம். பழைய டெக்கு கேசட்டு, பழைய சினிமா பட கேசட்டு, ஸோ சிடி பிளேயரு, ஸோ சிடி கேசட்டு, ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கூட நீங்கள் பல்லாவரத்துக்கு வாரம் வாரம் வருதுங்க. அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நிறைய வருது. நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக பார்த்து உங்களுக்கு என்ன மூவி படம் வேணுமா, சாங்ஸ் வேணுமா, ஸோ இந்த மாதிரி இளையராஜா சாங்ஸ் எல்லா சாங்ஸும் கொண்டு வந்து இறக்கிறாங்க. இந்த ஏசி கலெக்ஷனை பாருங்க, எல்லாமே செகண்ட்ஸ் தாங்க. எல்லாம் 3500, 4000, 5000 அந்த ரேஞ்சில் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அந்தந்த கெப்பாசிட்டி ஏற்றது மாதிரி ப்ரைஸ் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்து செக் பண்ணியே எடுத்துகிட்டு போகலாம். செக் பண்ணியே கொடுக்குறாங்க அந்த கேமு. அதே போல் இது ஒரு டிவைஸ் பார்க்க முடியும் சென்னைக்கு. பட் இது என்னன்னு நமக்கு சரியாக தெரியல. எடுத்த ஒரு கடையில், ஒரு 6வது கடையில் இந்த மாதிரி டிவைஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இது பில்லிங் மிஷின் மாதிரி இருக்குது, ஸ்வாப்பிங் மிஷினு. ஸோ இது கூட பழைய பீஸ் ஒன்று பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இதெல்லாம் ஏதோ கனெக்டிங் அடாப்டர் போட்டு ஒரு பீஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் சும்மா ப்ரைஸ் கேட்குற ரேட்டு தாங்க. இதெல்லாம் வந்து அவங்க ரேட்டு சொன்னால் நம்ம ஒரு ரேட்டை பேசணும்னா டக்குன்னு டீல் முடிஞ்சோம். ஸோ அந்த அளவுக்கு திங்ஸ் எல்லாம் நிறைய அங்கங்கே குட்டி குட்டி சிசிடிவி, லைட்ஸு, இந்த மாதிரி பழைய வால் கிளாக்கு, ஸோ ஜங்ஷன் பாக்ஸு, கனெக்டிங் பாக்ஸு, பழைய பாருங்க ட்ரைபேடு, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய இருக்குங்க பல்லாவரத்தில். நம்ம நடக்கணும்னா ஒரு 1 கிலோமீட்டர் நடந்தே ஆகணும், ஒரு வழி இல்லை. எலக்ட்ரிக்கல் திங்ஸை பாருங்க, பிரேக்கர்ல இருந்து சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே பழசு தான். எல்லாம் செகண்ட்ஸு. பவர் டூல்ஸ் எல்லாமே செகண்ட்ஸு. நீங்கள் ரேட்டு பேசி, நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் பேசி வாங்கிக்கலாம், தாராளமாக வாங்கிக்கலாம். பாருங்கள் பழைய ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஓவனு, ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம சந்தையில் நிறைய வச்சுருக்குறாங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா கடைகள் மாறி 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 இருக்கும். அதை பொறுத்து நீங்கள் பார்த்து 1 பை 1 செக் பண்ணி வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில் பாருங்க. இது ஒரு 10 பாட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ இது அப்பப்போ வருது, திடீர்னு காணாமல் போயிடும். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு வரும். ஏதாவது அழகு பொருளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து வைப்பாங்க போல தெரியுது. இதெல்லாம் இங்கே ஒரு லேப்டாப் சொன்னார், 800 சொன்னார் லேப்டாப்பு. நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னார். அங்கங்கே தூரல் போடுறதுனால கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மறுபடியும் எடுத்து வராங்க. இதெல்லாம் பாருங்கள் பழைய ஜாமாங்க, எல்லாம் விளக்கு, ஸோ இந்த மாதிரி பாத்திரம், அந்த மாதிரி சொம்பு, ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அங்கங்கே நம்ம பார்க்க முடியுது பல்லாவரம் சந்தையில். இதெல்லாம் நம்ம எல்லாம் பேசி தான் வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் காலில் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அழகா மிக்சி, கிரைண்டரு, ஸ்டவ் அடுப்பு, சில பாத்திரங்கள், பழைய பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 300, 400, 500, 1000, ஸோ அந்த அளவுக்கு சொல்றாங்க. இந்த மிக்சி, ஸ்டவ், இந்த மாதிரி குக்கர் ஐட்டத்துக்குலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வாரண்டி இருக்கு, நாங்கள் கண்டிப்பாக வாரண்டி, நீங்கள் 2 மாதம் 6 மாதம் வாரண்டி கொடுப்போம், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க அதை செக் பண்ணியே காமிக்கிறாங்க, மிக்சியை ஆன் பண்ணி காமிக்கிறாங்க, ஸ்டவ் அடுப்பு இருக்குது, அந்த மாதிரி ஐட்டங்கள், குக்கரு, இந்த மாதிரி நிறைய ஆவன்னு எல்லாமே வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் செகண்ட்ஸில் உங்களுக்கு தேவைப்பட்டால், ஸோ பட்ஜெட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பல்லாவரம் சந்தையில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்ல கண்டிஷனான பொருள் தான். நீங்கள் அவங்கள்ட்ட செக் பண்ணியே வாங்கிட்டு போகலாம், வாரண்டி இருக்குது. ஸோ மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் மாற்றியும் கொடுப்பாங்க. ஸோ நிறைய அப்படியே நடந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே சந்தைனா இப்படி தாங்க இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பாருங்கள், துணிக்கடைகள், அந்த மாதிரி மளிகை ஜாமான், லுங்கி, வேட்டி, சட்டை அங்கங்கே போட்டிருக்காங்க. அப்படியே பார்க்குறதுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா வெயில் இல்லாதனால ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்மளை வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வெயில்லாம் ரொம்ப வெக்கையாக இருக்கும். ஸோ நல்லா நீட்டாக சூப்பராக போயிட்டு இருக்கு சந்தை இன்னைக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருளை A to Z, அதாவது பழைய எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லேருந்து, ஃபர்னிச்சர்லேருந்து, மளிகை ஜாமான்லேருந்து, காய்கறியிலேருந்து, பூச்செடி வகைகள், அதே போல் பழங்கள், எல்லா ஃப்ரூட்ஸுமே இருக்குது. பாருங்கள் வீட்டுக்கு தேவையான வால் கிளாக்லாம் பாருங்கள், எல்லாம் புதுசு தான். அதெல்லாம் எல்லாம் புதுசு. 100, 150 ஸ்டார்ட் ஆகுது. 1000 ரூபா வரைக்கும் வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் சட்டை 3 சட்டை 3 டிஷர்ட் 200 தான் ரேட்டு போட்டிருக்காங்க. ஸோ நிறைய கலெக்ஷன் போயிட்டு தான் இருக்குது, விற்றுக்கிட்டு தான் இருக்குது. பக்கத்துலேயே பாருங்கள் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனான கொசு பேட்டுங்க. எல்லாமே ஒரு கலெக்ஷன் அப்படியே அள்ளிக்கிட்டு கொட்டிட்டாங்க. ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் வித்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஸோ நிறைய அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் பாருங்கள், நீங்கள் போட்டு அங்கேயே செக் பண்ணிக்கலாம். 60 ரூபா 70 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 600 ரூபா 700 ரூபா வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பவர் பேங்க்லாம் நிறைய அந்த கடையில் வந்து வாரம் கொண்டு வந்து நிறைய குமிச்சிடுறாங்க. ஸோ நிறைய மக்கள் இதை பார்த்துட்டு நிறைய செக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த கடைகளில். அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு குமியல் மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 ரூபா
ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. நிறைய திங்ஸ்கள் அந்த கடையில் பார்க்க முடிஞ்சு. ஸோ அங்கே அப்படியே கொட்டி வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நீங்கள் அதை கவர் எல்லாமே கவர் போட்டிருக்கு. நீங்கள் பார்த்து ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி தான் எடுத்துக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா கார்டு ரீடர் இருக்கு, யூஎஸ்பி கேபிள்ஸ் நிறைய வச்சிருக்காங்க, HDMI கேபிள் நிறைய கிடக்கு. அது இல்லாமல் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் நிறைய கிடக்கு. ப்ளூடூத் ஸ்பீக்கர் அங்கே ஹெட்செட் கிடக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அசரிஸ் இதுதான் சொல்ல முடியல. அது மாதிரி குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருள் கூட நிறைய இருக்கு. பக்கத்திலே பாருங்க, ஒரு எல்ஜியில் ஒரு பெரிய டிவி ஒன்று வச்சிருந்தாரு. ஓடாதுன்னு சொல்லி தான் சொன்னாரு. பட் ஏதாவது நமக்கு டிஸ்பிளே இந்த மாதிரி ஐட்டங்கள் உள்ளுக்கு ஏதாவது லைட்டு கிட்ட தேவைன்னா கழட்டிக்கலாம். இதெல்லாம் தோட்டத்தில் யூஸ் பண்ற அந்த டியூப் பாருங்க, தண்ணி கொண்டு போற டியூப். ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட நிறைய வச்சிருக்காங்க. பிளாஸ்டிக் ஐட்டம் நிறைய இருக்கு. சுவிட்ச் பாக்ஸ் அவற்றோட நிறைய பார்க்க முடிச்சு இந்த வாரம். நிறைய ஃபேன் ஐட்டம், அந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸ், ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நிறைய பார்க்க முடிச்சு. அதே வழக்கம் போல தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம் நம்மளால விட்டு கொடுக்க முடியல. ஏன்னா நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறாங்க, அதை நல்லா கவர் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பாருங்க, அந்த பீஸு ஒரு பீஸ் ரேட்டுங்க. ப்ளஸ் 5 சீட்டு வேணும்னா அது ஒரு ரேட்டு சொல்றாங்க, சிங்கிள் சீட்டு வேணும்னா அது ஒரு ரேட்டு சொல்றாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் பார்த்து பொறுமையாக தான் வாங்க முடியும். அதெல்லாம் வந்து இதில் பழசு இருக்கு, புதுசு இருக்கு. எல்லாமே நம்ம பழசுன்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் எல்லாமே புதுசுன்னு சொல்ல முடியாது. பட் புது ப்ராடக்ட் நிறைய வந்திருக்கு. ஸோ இவ்வளவு மக்கள் வந்து வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக யாருமே விவரம் தெரியாமல் வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல கலர்ஃபுல் கலெக்ஷன்ஸ். ஸோ பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. எல்லா சேர் வகைகளாக இருக்கட்டும், ஃபர்னிச்சர், டேபிள்ஸ், இந்த மாதிரி பூஜை அலமாரி ஐட்டங்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே நம்ம பல்லவாரம் சந்தையில் நிறைய கிடைக்குது. வாரம் வாரம் எல்லாமே புது ப்ராடக்ட் தாங்க. இதெல்லாம் வந்து அவங்களே மேனுஃபேக்சரிங் கொண்டு வந்து தான் இங்கே சேல் பண்ணுறாங்க. பட் இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த பீஸ் ரேட்டுக்கு அது மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃபர்னிச்சர்லாம் பாருங்க, செட்டாக வச்சுருக்காங்க. 5 சீட் அப்படியே செட்டாக வச்சுருக்காங்க. 3 + 2 அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 6000, 7000, 10,000, 15,000. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் அதோட ஒர்த்தை பொறுத்து, அது எத்தனை சீட் கெப்பாசிட்டிங்கிற பொறுத்து ரேட்டு சொல்கிறாங்க. பட் நம்ம பர்டிகுலராக இதுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி பீரோ ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 4500, 5000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 12,000, 13,000 வரைக்கும் சொல்கிறாங்க ரேட்டு. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேசி வாங்கிக்கோங்க, எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பட் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக புதுசு தாங்க, எல்லாமே புதுசு தான். ஏன்னா அந்த ஸ்மெல் கூட அப்படியே இருக்குது, அந்த பலகையோட ஸ்மெல் அப்படியே அடிக்குது. ஸோ எல்லாமே புது ப்ராடக்ட் தான். பழசும் இருக்குது. நீங்கள் பழசு வேணுன்னா அது ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இதை பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. நம்மளும் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அது வெளியில் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடாது. ஷோரூம்லாம் பண்ணால் ரேட்டு தாறுமாறாக தான் இருக்குது. அதெல்லாம் வந்து இங்கே பல்லாவரத்தில் இருக்கிறதுனால இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. பட் அதுக்கு நம்ம வந்து தனியாக பே பண்ணி ஆகணும். கடையிலே சொல்லிட்டோம்னா அவங்களே வண்டி வர சொல்லிடுவாங்க. ஸோ அட்ரஸை கொடுத்தோம்னா வீட்டிலே கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. நம்ம கூட போனாலும் ஒரு ஆள் கூட தாராளமாக போகலாம். ஸோ அந்தளவுக்கு திங்ஸுகள்லாம் நம்ம பல்லாவரம் சந்தையில் நிறைய வந்திருக்குங்க. வாரம் நிறையா வருது. ரொம்ப அங்கங்கே போய் பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் இங்கே வந்து நீங்கள் ஓரளவுக்கு பேரம் பேசி வாங்கிக்கலாம். பெரிய ஷோரூமுக்கு போனீங்கன்னா நீங்கள் பேரம்லாம் பேசவே முடியாது. ஸ்டிக்கரில் ஒட்டி இருக்க ப்ரைஸை தான் நம்ம கொடுக்க முடியும். இதெல்லாம் பாருங்கள், 13,000, 14,000 செட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. நான் அதையும் சொல்லிடுறேன், ஸ்டார்டிங் அப்படி ஆகுது. 9,000 ஸ்டார்ட் ஆகுது இந்த பெட்டு, அந்த கட்டல் எல்லாம். ஸோ அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் ரேட்டு பேசி வாங்கிக்கிங்க. இந்த சேர்லாம் பார்த்தீங்கன்னா 800, 1000 ஸ்டார்ட் ஆகுது. 3,000 வரைக்கும் சேர் இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸுங்க. இன்னைக்கு வெயில் இல்லாதனால கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. ஸோ நிறைய பீப்புள்ஸ், நிறைய க்ரௌடு. இன்னைக்கு நல்ல கூட்டம். மழை இல்லாதனால, மழை லைட்டாக தூறல் போடுறதுனால நல்ல கூட்டம் வந்திருந்தாங்க. பார்க்குறதுக்கு இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பெரிய பெரிய ஷோரூம் கூட இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஸோ அவ்வளோ ஐட்டங்கள் சூப்பராக வச்சுருக்கிறாங்க. நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய வீட்டுக்கு தேவையானவங்க நிறைய தாராளமாக நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இது யாராவது ஹோட்டல், பழைய ஐட்டம் தான் இந்த ஐட்டம். ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க அந்த அசரிஸ் அப்படியே அங்கே இருக்குது. அந்த டேபிள்ஸ்லேருந்து, சேர்லேருந்து, ஸ்டவ் அடுப்புலேருந்து, பாத்திர வகைகள்லேருந்து, ஸோ எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் அதை விட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் பாருங்கள், பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதெல்லாம் டிவியில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா சூப்பராக தெரியும். ஸோ அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு தான் நம்ம ஒரு வீடியோவும் எடுத்து பதிவு பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 2-3 கடை விசாரிங்க, ரேட்லாம் கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த கடையில் பிடிச்ச பொருள் இருக்கோ ஸோ அந்த பொருளை பார்த்துட்டு என்ன ப்ரைஸு, என்ன ரேட்டுங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக செக் பண்ணி வாங்கிக்கிங்க. ஏன்னா நம்ம ஒரு பொருளுக்கும் செப்பரேட்டாக ரேட்டு சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோ திங்ஸுகள் பல்லாவரம் சந்தையில் இருக்குது. ஸோ ஒரு சேரு, டேபிள், கட்டல், பீரோ, இந்த மாதிரி வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, ஏசி, ஸோ எல்லா வகையான பொருட்களும் A to Z கிடைக்கிற ஒரே இடம் நம்ம சென்னையில் இருக்க பல்லாவரம் மார்க்கெட்டில் தான். பழைய எலக்ட்ரானிக்ஸ்
பொருளாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கும், அது மாதிரி பேட்ஸ் இந்த மாதிரி பெட்ஸாக இருக்கட்டும், பூச்செடிகளாக இருக்கட்டும், அவ்வளவு ஐட்டங்கள்ங்க. ஏ டு ஜெட் சொல்லக்கூட முடியலங்க. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, ஏசி, இந்த மாதிரி கிரைண்டர், மிக்சி கிரைண்டரு, ஸோ இந்த மாதிரி பெட்டு வகைகள், ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ், நிறைய எல்லாமே நம்ம சந்தையில் கிடைக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து பேரம் பேசி வாங்கிக்கோங்க. எடுத்துகிட்டு போகிறதும் சேஃபாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜேகே. நன்றி, வணக்கம்.